சென்னையில் இரண்டாவது நாளாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இரண்டாவது நாளாக இன்று IAS மற்றும் IPS அதிகாரிகள் மற்றும் IFS அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்று வருகிறது. இன்று இரண்டாவது நாள் மதிய அமர்வில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட வனப்பரப்புகளில் மக்களுக்கான பயன்பாட்டிற்காக போடப்பட்ட சாலைகள் மற்றும் அதன் வழியாக செல்லக்கூடிய மின்வேலிகள் மற்றும் மின் இணைப்புகள் உள்ளிட்டவை குறித்தெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. வனப்பரப்பில் பொதுமக்களுக்கான பயன்பாடுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாலைகள் மற்றும் வனப்பரப்புகளுக்கு பாதுகாக்கப்பட்ட வனப்பரப்புகளை தாண்டி பொதுமக்களுக்கு அத்தியாவசியமாக செல்லக்கூடிய அந்த பணியில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் குறித்தெல்லாம் பேசப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு வனப்பகுதியை தாண்டி வசிக்கக்கூடியவர்களுக்கான பட்டா வழங்குவது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வனப்பகுதியில் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய தகவல்கள் பற்றியும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வனத்துறை அதிகாரிகளிடமும் மாவட்ட ஆட்சியர்கள் முன்னிலையிலும் குறித்து ஆய்வு மேற்கொண்டதாகவும் இந்த தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வனப்பரப்பை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் மற்றும் நகர் கிராம பகுதிகளில் மனிதர்கள் விலங்குகள் இடையேயான மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன, வன விலங்குகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போது அவற்றுக்கு வழியை மனிதர்களால் தடை செய்யாமல் இருப்பதற்கான பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, மேலும் வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து செயல்படுவது குறித்த அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமர்வு இன்றைய இரண்டாவது அமர்வாக நடைபெற்றது. மதியம் 2:30 மணியிலிருந்து 3:30 மணி வரைக்கும் இந்த அமர்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களிடையேயான அந்த கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறார். 3:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் சிறிய இடைவேளை. அதன் பிறகாக மீண்டும் IPS அதிகாரிகள், கலெக்டர்கள் மற்றும் IFS அதிகாரிகளுடனான ஒரு அமர்வு இருக்கும். அதில் முதலமைச்சர் இறுதியாக உரையாற்ற இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.